ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக ஒரு ஜாப் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க என்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோன் நம்பரை வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து கீழே 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து கரெக்டாக பார்த்து நம்ம கேப்சாவில் டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கெட் பின்கோடு வாங்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்தோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் கேட்கும். அது கொடுத்துட்டு நம்ம சைன்இன் பண்ணோம்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதிலே நான் அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே வந்து அவங்க வந்து 20 ருபீஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் எவ்ரிடே வந்துட்டு வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம இதில் எந்த அமௌண்ட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அவங்க கொடுக்குற ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் 20 ருபீஸை வச்சு நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? வாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர்டர் அப்படிங்கிறதுல உள்ளே போனோம்னாவே வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் நம்மளுக்கு காமிக்கும். நமக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 20 ருபீஸ் வந்திருந்தது. அந்த 20 ருபீஸை வச்சு நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்களா, ப்ரைஸ் 20 இருக்குது பார்த்திங்களா, அந்த 20 ருபீஸ் ப்ராடக்ட்டை நான் பை பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு டெய்லி இன்கம் 10 ருபீஸ் வருது. சரிங்களா? இதில் வந்து யாருமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு அவங்க கொடுத்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கைண்டஸ்ட் ரெக்வஸ்ட், டோன்ட் இன்வெஸ்ட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஆர்டர்ஸ். நிறையா அமௌண்ட், நிறைய வெரைட்டியாக இருக்குது. நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மைன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறோம். இதில் வந்து பார்த்துட்டோம்னா ரீசார்ஜ், வித்ட்ரா, அவார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய மெம்பர்ஸ் கீழே ஒருத்தர் வந்து ஆட் ஆகிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒருத்தர் சொல்லி காமிக்குது. அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஃபண்டு ப்ராஜெக்ட், நம்ம வந்து எதுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வெளியே வந்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் நான் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால தான் ஜீரோன்னு காமிக்குது. கரண்ட்லி நோ டேட்டானும் காமிக்குது. சரிங்களா? இது வந்து நான் 20 ருபீஸ்க்கு வாங்கினது 60 டேஸ்க்கு 10 ருபீஸ் ஆட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆட் ஆயிடுச்சு 10 ருபீஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம இதை வந்து ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் நம்மளுக்கு 8 ருபீஸ் கிடைக்கிது. ப்ளஸ் டெய்லி 10 ருபீஸ், அதாவது உள்ளே வந்து நம்ம செக்இன் பண்ணால் மட்டும் போதும். இதுக்கு நமக்கு 10 ருபீஸ் வரும். சரிங்களா? ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 8 ருபீஸ் இருக்குது. எந்த ஆப்பும் வந்துட்டு வெளியே வந்தது அப்படின்னா மேக்ஸிமம் 3 to 4 months இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமையே மந்த்லி ஒரு 1000 அந்த மாதிரி ரீச் பண்ணுற மாதிரி நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ எந்த ஆப் வந்தாலும் மோஸ்ட்லி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் வருதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம இதில் எப்படி வந்து அமௌண்ட் எடுக்கிறது அப்படின்னா, டிரான்சாக்ஷனுக்கான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேப்பில் நம்ம என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கிறோமோ அந்த டேப்பில் நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிவிட்டு சேம் கீழேயும் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு டைப் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் நம்பர் ப்ளஸ் ஹோல்டரோட நேமு, IFSC கோடு, அவ்வளோதான். ஸோ வித்ட்ரா பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டு ப்ளஸ் வித்ட்ரா. சரிங்களா? ஒன்ஸ் நான் வந்து வித்ட்ரா எடுத்த உடனேயே நான் என்னோடய டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டெலகிராம் லிங்க்கு வந்து கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ.